ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அதோட ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்குது, அதில் வந்து உங்கள் ஆதாரில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஆதார எண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட ஆதார எண், அடுத்து கைபேசி எண் இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் அவ்வளோதான். அப்புறம் உங்கள் தந்தையின் பெயர்ஸ் அது வந்து போட்டுக்கணும். இப்போ தந்தையோட வாக்காளர் அட்டையில் இருக்கிற அந்த அட்டை எண்ணை போட்டுக்கணும். தாயார் பெயர் உங்கள் மதர் நேம் போட்டுக்கோங்க. அடுத்து தாயாரோட வாக்காளர் அட்டை இருக்குது இல்லையா, அவங்களோட அட்டையோட எண்ணை அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த நேமை அவங்களுக்கு கொடுத்துக்கணும். துணைவரின் பெயர், இப்போ நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்க, ஹஸ்பண்டுன்னா ஹஸ்பண்டு போட்டுக்கோங்க. பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கீங்கன்னா அவங்களோடது போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா டேஷ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாளம் அதையும் கொடுத்துக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்ற போது நம்மளுக்கு 96 பிறந்தவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறணும். செகண்ட் பாக்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்சம் லோ ஏஜில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இந்த சைடை வந்து ஃபில் பண்ணுங்க. அதில் பெயர் வந்து உங்களோட பெயர், உங்களோட வாக்காளர் அடையாள அட்டைன்னு அதோட இது போட்டுக்கணும். உறவினர் யார்கிட்ட இருக்கீங்க, ஹஸ்பண்டுன்னா ஹஸ்பண்டு போட்டுக்கிறணும். உறவு முறை யார் இருக்கீங்களோ அவங்க என்ன உறவு முறை அப்படின்றது கேட்பாங்க, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். மாவட்டம் எந்த மாவட்டன்றது உங்கள் இதில் போட்டுக்கோங்க. உங்களோட ஐடி கார்ட்லேயும் இருக்கும், ஓட்டு ஐடி கார்ட்லேயும் மாவட்டம் மாநிலம் எல்லாம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுலேயே சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கு, அதுவே உங்கள் வாக்காளர் அட்டையில் இருக்கும். உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இது ஒரு பெரிய விஷயமாகவே எல்லாம் திங்க் பண்ண வேணாம். வெறும் நம்ம அட்டையில் இருக்கிறத பார்த்தா அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து அந்த இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து அதை ஒட்ட வைக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம், இவ்வளோதான். அடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர் கையொப்பம், நீங்கள் யார் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களோட கையெழுத்து இங்கே கீழே போட்டுக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிளான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு இது வரிசை எண் உங்களோடதாக எல்லாம் பார்த்துக்கிறணும். உங்களோட அட்ரெஸ்ஸு உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களோடதாக எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம் கொடுக்குற மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கே உங்களுக்கு கால் வரும். அதுக்கு தான் நீங்கள் போய் நேரில் போய் அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அதில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ ரீசெண்டாக யாராச்சும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான்.